ராஜி, ஏதாவது தெரியுதா? தெரியுது தெரியுது. 4 ரேக்கு சேலை தெரியுது, அந்த பக்கம் பிளவுஸ் பீஸ் தெரியுது, இந்த பக்கம் சட்டை துணி தெரியுது. ராஜி, நான் துணியை கேட்கல, அந்த பொண்ணு தெரியுதான்னு கேட்டேன். எத்தே, இப்ப எதுக்கு சின்ன பொண்ணு வாய்ஸ்ல பேசுதிய? நல்ல வாய்ஸ்ல, உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ்ல பேசுங்க. இங்க பாரு ஆனந்தம், உன் மருமவை என்னமெல்லாம் பேசுதான்னு பாரு. காது கேட்காத மாதிரியே நிக்காத. ஏண்டி ஏன் முடிய பிடிச்சிருக்க? முடிய விடு, மண்டை விடுங்கிறல்ல. உன் மருமவ பேசும்போது ஏதாவது சொல்றியா? என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏண்டி, நீ ஒரு முழுக்கிழவி, என் மருமவ ஒரு அரைக்கிழவி. உங்க 2 பேருக்கு இடையில நான் மாட்ட முடியாது. நீயா அவளான்னு ஒரு கை பாருங்க, என்னைய விடுங்க. பாப்பாத்தியத்த, நீங்க முழு கிழவி, நான் அரைக்கிழவி. என் மாமியா ஆவணியில குத்த வச்சிருக்கு. குமரி பொண்ணு, தலைய விடுங்க, யாராவது பாத்திர போறாங்க. அதுவும் சரிதான். ஏய், நீ முன்னாடி நில்லு, நான் உன் பின்னாடி நிக்கேன். உங்க 2 பேரும் சேர விட்டா இப்படிதான். ஆரம்பத்தில் சண்டை போடுவாளுக, அப்புறம் கூட இருக்கிறவளையே கவுண்டர் அடிப்பாளுக. போ, முன்னாடி போ. கோபப்படாத ஆனந்தம், நில்லு நில்லு. என் மருமவ எங்க நிக்கன்னு தெரியல, நான் பாப்போனே. எத்தை, ஒன்னு செய்வோமா? ஆளுக்கு ஒரு பக்கமா நிப்போம். அந்த பிள்ளை எங்க வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்க நிக்குதோ அந்த இடத்துக்கு மீதி 2 பேரும் வருவோம். என்ன சொல்றீங்க? மருமவளே, இந்த கடையில் நிறைய பிள்ளைகள் வரும். அந்த பிள்ளை தான் இந்த பிள்ளைன்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த வியாக்கியா எனக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை. போவோம். ஏதாவது ஒரு பிள்ளை வயசு பிள்ளையா வந்ததுன்னா எந்த பிள்ளை முதல்ல வருதோ அந்த பிள்ளைய கட்டி வச்சிருங்க. என் மவனுக்கு பிடிச்ச பிள்ளைய பார்க்க வேண்டாமா? எத்தை, உங்களுக்கு பிடிக்கணுமா உங்க மவனுக்கு பிடிக்கணுமா? 2 பேருக்கும் பிடிக்கணும். இந்த உலகத்துல அம்மைக்கும் மவனுக்கும் பிடிச்ச மாதிரி எங்க கல்யாணம் நடந்திருக்கு? எல்லா கல்யாணத்துலயும் ஒண்ணு, அம்மைக்கு பிடிச்சா மவனுக்கு பிடிக்காது, மவனுக்கு பிடிச்சா அம்மைக்கு பிடிக்காது. சரி ராஜி, நீ எதுக்கு கோவமா இருக்க? இல்ல எனக்கு தான் அப்படி தோணுதா? எத்தனை கோவமா தான் இருக்கேன். அது 1 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு இப்பதான் தெரியுதா? என்ன கோவம் ராஜி? என்ன கோவமா? 9 மணிக்கு கிளம்பு நீ. நான் கிளம்புறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆச்சு. வீட்டுல இருந்து 10 மணிக்கு வெளியே வந்தா புடவெல்லாம் வேண்டாம், இந்த மாதிரி நார்மலா ட்ரெஸ் போடுன்னு ட்ரெஸ்ஸை மாத்த சொல்லிட்டியே. இதை முதல்ல சொல்லியிருந்தேன்னா 8 மணிக்கு நான் கிளம்பியிருப்பேன். அப்ப புடவை கட்டினதுனாலதான் லேட் ஆயிட்டா? நாளையிலேருந்து நீ புடவையே கட்ட வேணாம். எத்தே, இல்லட்டி இந்த மாதிரி பேண்ட் சட்டையே போட்டுவான்னு சொல்ல வந்தேன். நீ புடவை கட்டுறதை விட இந்த பேண்ட் சட்டையில இருக்கிறது அழகா இருக்கு. இருக்கும் இருக்கும். இப்போ உங்களுக்கு மருமவை பார்க்குற அவசரம், அதனால நாங்க எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? தூங்கி ஏஞ்சி மூஞ்ச கழுவாம வந்தாலும் உங்களுக்கு அழகா தான் இருக்கும். ஆனந்தம், பாத்தியா உன் மருமவ என்ன ஜோக்கா பேசுதா? ஜோக்கு ஜோக்கு. கடவுளே, என்னை கொண்டு வந்து இந்த 2 கிழடுக்கு இடையிலையும் மாட்ட விட்டுட்டியே. நான் என்னெல்லாம் கனவு கண்டேன். எனக்கு ஒரு சொக்காரி இருப்பா, எனக்கு ஒரு சமந்தி இருப்பா. நாங்க 2 பேரும் வெளியே போவோம், அங்க போவோம், இங்க போவோம், அந்த ஹோட்டல் போவோம், இந்த ஹோட்டல் போவோன்னு. கடைசியில இந்த 2 கிளடையும் கூட்டிட்டு போறது, இந்த பொறுப்பெல்லாம் என் தலையில் தூக்கி போட்டியே. ஒரு துணைக்கு கூட என் செட்டு பிள்ளைகள் இல்லை. என்ன வாழ்க்கையோ. கடைசி வரைக்கும் சரிங்கத்தை சரிங்கத்தை சரிங்கத்தைன்னு சொல்லி சொல்லியே நம்ம வாழ்க்கை ஓடிருமோ? வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம், வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். எத்தை, இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் ஒரே சமயத்துல பாடுதிய? மருமோளே, நீ பாட்டு பாடினல்ல, அப்ப நாங்களும் சேர்ந்து பாடணும் போலன்னு பாடிவிட்டோம். எப்படி இருக்கு? ஆளு வயசானாலும் குரல் சின்ன பிள்ளைகள் மாதிரி தான் இருக்கு. என் குரலை பாருங்க, ஆம்பளையல் குரல் மாதிரி இருக்கு. என்ன செய்ய, எல்லாம் நேரம். ஏ பாப்பாத்தி, இந்த பொம்மை ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கு பத்தியா? இந்த ட்ரெஸ் என்ன அழகா இருக்கு. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது வெறும் பாவாடை சட்டை. என்னத்த கண்டோம் நம்ம. பெரிய பிள்ளையாவனா அதையே கிழிச்சு தாவணி பாவாடை சட்டை, அதுக்கப்புறம் சேலை. இப்ப பாரு, விதவிதமா இருக்கு ட்ரெஸ். போடுற வயசு தான் இல்லை. சரி, உனக்கு இல்லைன்னா என்ன, உன் மருமகளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அவ போடுறத பார்த்து அழகு பார்க்க வேண்டியதானே? என்ன விலை இருக்குன்னு தெரியலையே. இரு, யாராவது வார அவளை பார்ப்போம். வந்தவனா அவட்ட என்ன விலைன்னு கேட்போம். யாரையும் காணுமே, யாருக்கிட்ட கேட்க? ஏய், எப்படியும் ட்ரெஸ்ஸிலே விலை போட்டிருக்கும்ல, வா பார்ப்போம். இந்த பக்கம் விலை எதுவும் போடலை. நீ லேசா அந்த துணியை காலு பக்கம் தூக்கிட்டு உள் பக்கமா இருக்கான்னு பாரு. சில துணியில உள் பக்கம் தான் வச்சு தச்சிருப்பாங்க. எத்தை, என்ன செய்திய? எந்திங்க. ஒன்னும் இல்ல ராஜி, இது துணி நல்லா இருக்கா, அதான் இந்த பொம்மை போட்டிருக்க துணி என்ன விலைன்னு மாமிய பாக்கா. எத்தை, எந்திங்கன்னு சொன்னேன். இரு ராஜி, இந்த ட்ரெஸ் அப்படி என்னதான் விலைன்னு பார்த்துட்டு வரேன். இந்த ட்ரெஸ் 5000 ரூபாய் தான். அப்ப நீ பொம்மை இல்லையாமா, நீ பொண்ணா? சாரிம்மா, நாங்க 2 பேரும் உன்ன பொம்மையும் நினைச்சிட்டோம். நல்ல பொம்மை மாதிரி அழகா இருக்க. இந்த ட்ரெஸ்ஸை விட நீ தான் அழகா இருக்க. இருக்கட்டும் ஆண்டி, பரவாயில்ல ஆண்டி. நீங்க பெரியவங்க, நீங்க சாரி எல்லாம் கேட்க வேணாம் ஆண்டி. என்ன எத்தனை தடவை ஆண்டி போடுதா? இவன் எந்த ஊர்க்காரியா இருக்கும்? ஏமா, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நீ இந்த ஊராமா?
ஆமா ஆண்டி. இந்த ஊருனா எங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, உன்னை பார்த்த மாதிரியே இல்ல. ஆண்டி, நான் ரொம்ப நாள் வெளியே தான் படிச்சேன், இப்பதான் ஊருக்கு வந்திருக்கிறேன். அப்படியாம்மா? என்ன படிச்சிருக்க? நான் பல் டாக்டர் ஆண்டி. ஆனந்தோ, இந்த பொண்ணு தான் நம்ம பார்க்க வந்தோம். என்ன ரெண்டு கொலடுகளும் நம்மளை விட்டுட்டு ரகசியம் பேசுது? ராஜி, இங்க வாயேன். ராஜி, இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணா? எந்த பொண்ணு? அதான் நம்ம பார்க்க வந்தமே அந்த பொண்ணு, பல் டாக்டர். ஓ, சரி சரி சரி. என்ன பாப்பாத்தியத்த, பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்கு ராஜி. ஆமா, அவ பல் டாக்டர் சொன்னோடனே உங்களுக்கு பிடிச்சிருக்குமே. உங்க பல்ல தான் 1000 குறை இருக்கு, டெய்லி ஒரு பல்ல சரி பண்ணிக்கலான்னு பாப்பீங்க. ஆனந்தோ, உன் மருமோட வாயை வச்சுட்டு இருக்க சொல்லு. வருங்கால மருமோ முன்னாடி நானும் அடக்க உடக்கமா இருக்கணும்னு பாக்கேன். இவ என்ன ஏட்டிக்கு போட்டு பேசிட்டு இருக்கா? ஹாய்ங்க, என் பேரு ராஜி. ஹாய். உங்க பேர் என்ன? என் பேரு நாகு. நல்ல வேலை, நாகு ஆண்டின்னு சொல்வீங்களோன்னு நினைச்சேன். நான் எங்க உங்களை ஆண்டி சொல்ல போறேன்? இல்ல, எதுக்கு எடுத்தாலும் ஆண்டி ஆண்டின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, அப்படியே என்னையும் ஆண்டின்னு சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சேன். சரி அத்தை, கிளம்புவோமா? ஓ மருமவா, பொறாம பிடிச்சவா. என் மருமகளை பார்த்தோன்னு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலான்னு பார்த்தா கிளம்புவோமான்னு கேட்கா பாரு. பேசுவோம் பேசுவோம், பொண்ணை பார்க்கணும்னு வந்தோம். பொண்ணு நல்லா இருக்கு, பார்த்தாச்சு. இன்னும் நேரம் அவங்க வீட்டில் பேசி கல்யாணத்தை பேசி முடிப்போம். கடையில் வச்சு என்ன பேச போற? என்னம்மா, பல் டாக்டருக்கு படிச்சிருக்கியே, வேலை பார்க்க போறியா? ஆமா ஆண்டி, வேலை பார்க்க தானே படிக்கிறோம். ஒருவேளை ஓ வருங்கால மாமியார் வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா? என்னோட வருங்கால ஆண்டி அப்படி சொல்லிட்டா வேலைக்கு போக மாட்டேன் ஆண்டி. எம்மாடியோ, எவ்வளவு தங்கமான பிள்ளையா இருக்கா. வர்றதுக்கு முன்னாடியே மாமியார் பேச்சு கேட்பேங்காலே. ஏமா, உன்னைய பார்க்க ஏதோ தஞ்சாவூர் பொம்மை மாதிரி இருக்கியே, வீட்டு வேலையெல்லாம் பாப்பியா? அதெல்லாம் எல்லா வேலையும் பாப்பேன் ஆண்டி. ஆனந்தக்கா, கேட்டியா? வீட்டு வேலை எல்லா வேலையும் பாப்பாலாம். பல் டாக்டர் வேற. உனக்கு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யாராவது இருக்காங்களாமா? இல்ல ஆண்டி, நான் ஒரே பொண்ணுதான். பாப்பாத்தி அடிச்சது ஜாக் பாட்டு, மொட்டை சொத்து. யாரும் பங்குக்கு வர மாட்டாங்க. இவ தான் என் மருமக. ஏமா, நீ டாக்டருக்கெல்லாம் படிச்சிருக்க, ரொம்ப கெத்தா இருப்பியோ? அதெல்லாம் இல்ல ஆண்டி, படிப்பு வேற வாழ்க்கை வேற. ராஜி, கேட்டுக்கோ. அத்தை, கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன், பக்கத்துல தானே இருக்கேன், எல்லாம் கேக்குது. என்னாச்சு ஆண்டி, எதுக்கு உங்ககிட்ட கேட்டுக்கோங்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான். ஓகே ஆண்டி, உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டுக்கு வரீங்களா? இல்லைங்க, இன்னொரு நாள் வரோம். சரிங்கக்கா, உங்க நம்பர் தாங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றப்ப பேசலாம். ஓகே, ஷியோர். அக்கா, நீங்க வரப்ப இந்த 2 ஆண்டிங்களையும் கூட்டிட்டு தான் வரணும். இவங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நேரம் போனதே தெரியல. எங்க வீட்ல எப்பவுமே நான் ஒத்தையில தான் இருப்பேன். அப்பா அம்மா 2 பேரும் பிசினஸ் பாக்குறாங்க. எப்பவுமே ஆபீஸ் போயிடுவாங்க. நான் தனியா தான் இருப்பேன். நீங்க எல்லாரும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும், சரியா? சரிம்மா, கண்டிப்பா வரோம், சரியா? ஏமா, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கியே, கல்யாணம் உங்க வீட்டுல பாக்காங்களா இல்லையா? வீட்டுல அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க ஆண்டி. பரவாயில்ல ஆனந்தோ, நம்ம சரியான சமயத்துல தான் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு ஏத்த இடம்.